வேதத்திலே ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசித்து தியானிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனம் புரியுது? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு தகுதியாயிராது. என்ன ஆயிராது? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகத்துள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னவா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. என்னத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க என்றால் வேதம் சொல்கிறது, பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. என்னதுங்க? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. பெயருக்கு கிறிஸ்தவர்கள் தான். சொல்லுங்க பார்க்கலாம். பெயருக்கு கிறிஸ்தவர்கள் தான், ஆனா என்னவா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. என்ன பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க? என்ன பாவத்திற்கு? எதெல்லாம் பாவம்? வசனம் சொல்லுகிறது, கட்டளையை மீறுவது பாவம். தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளையை மீறும் போது நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். இப்போ மனிதன் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவம் எப்படி உள்ளே நுழைகிறது என்றால், அவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் எப்படி நுழைகிறது? இச்சையின் மூலமாய். இந்த இச்சைக்கு இன்னொரு பேர் இருக்கு, தெரியுங்களா? ஆசை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? ஆசை. என்ன ஆசை? பண ஆசை. சொல்லுங்க, பண ஆசை. அடுத்தது என்ன ஆசை? பொருளாசை. என்ன ஆசைங்க? பொருளாசை. அடுத்தது என்ன ஆசை இருக்கு? மண்ணாசை. என்ன ஆசை? மண்ணாசை. அதுக்கப்புறம் என்ன ஆசை இருக்குது? பணாசை, பொருளாசை, மண்ணாசை, பொன் ஆசை. பொன் என்றால் தங்கம், சவரன். எது மேல ஆசை? சவரன். அடுத்தது அநேக வாலிபர்களுக்கு என்ன ஆசைன்னா, வாலிபனுக்கு வாலிப பையன் மேல ஆசை, வாலிப பையனுக்கு வாலிப பொண்ணு மேல ஆசை. என்ன ஆசைங்க? ஆசை. இப்ப இந்த ஆசை என்ன செய்கிறது? இச்சையை தூண்டுகிறது. இந்த இச்சை என்னவாக மாறுகிறது? பாவமாக மாறுகிறது. இப்போ மனிதன் எதுக்கு அடிமையாகிறான்? பாவத்திற்கு அடிமையாக. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிரும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். அநேக பிள்ளைகளுக்கு, அநேக கிறிஸ்தவர்களுக்கு போதும் என்ற மனதே இல்லை. ஒரு நகை கடைக்கு போனா அங்கேயும் போதும்னு சொல்றது இல்லை. ஒரு துணி கடைக்கு போனா அங்கேயும் போதும்னு சொல்றது இல்லை. எடுத்து எடுத்து போடுவான் கடைக்காரன். என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்கோ எல்லா டிசைனும் போடுவான். என்னெல்லாம் குவாலிட்டி இருக்குதோ அதெல்லாம் போடுவான். என்னெல்லாம் குவான்டிட்டி இருக்குதோ எடுத்து போடுவான். எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆசை யாரை விட்டது? எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டாங்க பாருங்க, அதுவே நல்லா இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆசை. நகை கடைக்கு போவாங்க, ஒரு கம்மல் சிம்மிக்கு வாங்குவாங்க, அல்ல ஒரு செயின் வாங்குவாங்க, அல்ல ஒரு சரடு வாங்குவாங்க, அல்லது ஒரு பிராஸ்லெட் வாங்குவாங்க, இல்ல ஒரு மோதிரம் வாங்குவாங்க. என்ன செய்வாங்க தெரியுங்களா?
அந்த மோதிரம் எடுங்க, அந்த டிசைன் நல்லா இருக்குது, இந்த மோதிரம் எடுங்க, இந்த டிசைன் நல்லா இருக்குது, அந்த செயின் எடுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் தின்னாகுது, அது கொஞ்சம் திக்காக்குதுங்க. முதல் பார்த்து எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அதுவே நல்லது. ஆனா தேடி 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 அழுத்து போடும். இந்த மனம் தேடுகிறது. ஒன்றை தான் வாங்க போகிறோம், ஆனால் இருக்கிற அத்தனையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக இருக்கணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ரோம பிரஜை, ஒரு எபிரேயன், ஒரு பரிசேயன், யூத மதத்தில் மிகுந்த வைராக்கியம் உடையவன், செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன், ஒரு செல்வந்தன், தனவந்தன். அவன் சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. என்ன வேண்டுங்க? எவன் சொல்லுங்க? இல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஒரு செல்வந்தனுக்கு எல்லா ஆசை எல்லாம் இருக்கும், ஆனா அவனுடைய ஆசை எல்லாம் இயேசு. வாழ்க்கை மாறின. பண ஆசை இல்லை, பொருளாசை இல்லை. பண ஆசை இல்லை, பொருளாசை இல்லை, பொன்னாசை இல்லை, மண்ணாசை இல்லை, பெண்ணாசையும் இல்லை. எந்த ஆசையும் இல்லாத ஒருவர், அவனுடைய ஆசை, அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசை, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். கடவுள் நமக்கு கொடுத்ததை வைத்து வாழ தெரியாது. கடவுள் நமக்கு என்று கொடுத்ததை வைத்து என்ன செய்யாது? வாழ தெரியல. ஆசை. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நாம எதெல்லாம் எந்தெந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சிலர் செல்போனுக்கு அடிட்டு, சிலர் டிவியில பார்க்குற சீரியலுக்கு அடிட்டு, சிலர் சோகப்பாட்டுக்கு அடிட்டு, சிலருக்கு அம்மா பாட்டுக்கு அடிட்டு, சிலர் அப்பா பாட்டுக்கு அடிட்டு, சிலர் காமெடிக்கு அடிட்டு. என்னதுங்க சொல்லுங்க? எப்போ பார்த்தாலும் செல்போன்ல என்ன பார்த்துருப்பாங்கன்னா காமெடி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில பார்த்தாலும் காமெடி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க? அடிமையா இருக்கிறார்கள். சொல்லுங்க, எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பாயானால் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டாய். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு மனிதன், அந்த தகப்பனுக்கு 12 பிள்ளைகள், அதுல 11வது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பேர் யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு அந்த வாலிப பருவத்துல சகோதரர்களை தேடி அவர்களுக்கு உதவி செய்யும்படி போகிறான். ஆனால் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் போராமை கொண்டு யோசேப்பை குழியிலே போட்டார்கள். குழியிலே போட்ட யோசேப்பு இஸ்மவேலரிடத்திலே விற்கப்படுகிறான். இஸ்மவேலரிடத்திலே விற்கப்படுகிற யோசேப்பு போர்த்திபான் இடத்திலே விலைக்கு விற்கப்படுகிறான். போர்த்திபான் யோசேப்பை விலைக்கு வாங்கி போகிறான். தன் வீட்டிலே ஒரு அடிமையாய் வைக்கிறான். போர்த்திபான் வீட்டிலே யோசேப்பு அடிமை. சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு அடிமை. யோசேப்பு எதெல்லாம் தொடுகிறானோ அதெல்லாம் செழிக்கிறது. யோசேப்பு எந்தெந்த காரியங்கள்லாம் செய்கிறானோ அந்த காரியங்கள்லாம் ஜெயமாய் மாறுகிறது, ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இதை போர்த்திபான் கவனிக்கிறான். இவன் நல்ல ஒரு எபிரேய பிள்ளையாண்டான். இவன் தொட்டதெல்லாம் துவங்குகிறது, நல்லது. சரி, இந்த யோசேப்பை தன் வீட்டுக்கு ஒரு அதிகாரியாக வைக்கிறான். என்ன வைக்கிறான்? அதிகாரியாக வைக்கிறான். யோசேப்பு என்ன சொல்கிறானோ
அதையெல்லாம் மற்றவர்கள் செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆனால் ஒரு அடிமையை கர்த்தர் விடுதலையாக்கி உயர்த்துகிறார். ஆனால் இந்த யோசேப்பு பணத்திற்கு அடிமை அல்ல, பொருளுக்கு அடிமை அல்ல, போஜனத்துக்கு அடிமை அல்ல, ஆசைகளுக்கு அடிமை அல்ல. இந்த யோசேப்பு அந்த வீட்டிலே பெரியவனாக, நல்லவனாக, உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்பொழுது போர்த்திபானுடைய மனைவி அவனை இச்சிக்கிறாள். அழகு நிறைந்த வாலிபன், எப்படியாவது இந்த வாலிபனை கவர வேண்டும், எப்படியாவது இந்த வாலிபனை தன் வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறான். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த வாலிபன் சொல்லுகிறான், எஜமான் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியாயிராது. உங்களை தவிர எல்லாவற்றையும் எனக்கு எஜமான் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் நான் உங்கள் ஆசை இச்சைக்கு அடிமையாக மாட்டேன். அவன் மாத்திரம் கொஞ்சம் சிந்திச்சு தவறான ஒரு முடிவு எடுத்திருப்பானால், அந்த ஆசை இச்சைக்கு அடிமைப்பட்டிருப்பானால், யோசேப்புடைய வாழ்க்கையில உயர்வை கண்டிருக்க முடியாது, பரிசுத்தத்தை கண்டிருக்க முடியாது, சாட்சியை கண்டிருக்க முடியாது. அந்த யோசேப்பு தன் வாலிபத்தில் தன்னுடைய எஜமாட்டிக்கு அவன் அடிமையாகவில்லை, ஆசை இச்சைக்கு அவன் அடிமையாகவில்லை. என்ன செய்யல? சான்ஸ் கிடைச்சா நிறைய பேர் தவறான ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சில செல்போன்ல பார்க்குற சில படங்கள், சில காரியங்கள், சில காட்சிகள்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு சொல்ற ஆள்லாம் இருக்கிறான். என்ன அழகு பாரியா அப்படின்றான். சில பெண் பிள்ளைங்க சொல்றாங்க, டேய் சூப்பரா இருக்கிறாண்டி, அவன் அழகா இருக்கிறாண்டி, இப்படி ஒரு எனக்கு ஒரு லவ்வர் இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே. சில வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க, அருமையா இருக்கிறப்பா, சூப்பரா இருக்கிறப்பா, அப்பவே பார்த்த யோசித்த, ஆனா மிஸ் ஆயிடுச்சுப்பா. விளங்குதா இல்லையா? இல்ல அப்போ அப்படியே அநேகருடைய வாழ்க்கையில கற்பனையில மிதக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். என்றால் என்ன? அந்த ஆசை இச்சைக்கு அடிமையாகிறார்கள். என்னங்க? ஆசை இச்சைக்கு அடிமையாகிறாங்க. அப்ப அந்த ஆசை இச்சைக்கு இந்த பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சொல்றார், நான் அடிமைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் எஜமான் எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியாகிறார். அந்த இடத்துல இருந்து அவர் விலகி ஓடுகிறார், தீமைக்கு விலகி ஓடுகிறார், பாவத்துக்கு விலகி ஓடுகிறார், ஆசை இச்சைக்கு விலகி ஓடுகிறார். வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ விலகி ஓடுகிறாயா? நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாயானால் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டாய். கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள் இருக்குமானால் நீ ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டாய். வேத வசனம் உனக்குள் இருக்குமானால் நீ ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டாய். ஆனால் இன்றைக்கு அநேகருக்குள்ள வசனம் இல்லை, அநேகருக்குள்ள கிறிஸ்து இல்லை, அநேகருக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. ஆகவே ஒவ்வொரு விதமான அடிமை தினத்துல இருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளே ஒவ்வொரு விதமான பாவம் இருக்கிறது, ஒவ்வொருக்குள்ளே ஒவ்வொரு விதமான ஆசை இச்சைகள் இருக்கிறது. அந்த ஆசை இச்சை உன்னை பாவத்துக்கு நேரே கொண்டு போகும். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே தள்ளிவிடும். அந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நரகம் நிச்சயம் என்பதை மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீ பாவத்துக்கு அடிமையாய் போனால் உன் வாழ்க்கை நரகம் என்பதை மறந்து போய்விட்டார். இன்றைக்கு அநேகர் கடன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி கடன் வாங்கி விடுகிறார்கள். இல்ல பேங்க்ல கடன், இல்ல வேற எந்தெந்த இடத்துல என்னென்ன கடன்லாம் கிடைக்குது. ஆகவே கடனுக்கு அடிமையாக வேண்டாம். இல்ல யாராவது ஏதாவது கொடுக்கிறார்கள் சொல்லி பணத்தை கை நீட்டி வாங்கிவிட்டால் நாம் அவர்களுக்கு அடிமையாகி விடுவோம். விளங்குதா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? ஏதோ கொடுக்குறாங்க, தம்பி நீ நல்ல வேலை செய்யறீங்களே, எவ்வளவு சம்பளம் சம்பாதிக்கிறீங்க? 15,000 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் லோன் தரும்பா,
வாங்கிக்கப்பா, வீட்டுல உங்க கஷ்டம் இருக்குல்ல, எடுத்துக்கப்பா. அந்த 1 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு இவர் படாத பாடுபடுவார். ஒரு 1/4 பாகம் கட்டி முடிப்பார். அடுத்த 1/4 பாகத்தை 3/4 பாகத்தை கட்டுறதுக்கு முடியாது. உடனே வேற ஒரு இடத்துல கடன் வாங்குவார். நமக்கு வேற ஒரு இடத்துல கடன் வாங்குவார். இங்க 1 லட்சம் இவன் தரேன்னா அவன் சொல்றான், நான் 3 லட்சம் ரூபாய் கடன் தரேன், அந்த கடன் அடிச்சு. இவருக்கு ஆசை வந்துருச்சு. என்ன செய்யற தெரியுங்களா? 75% தரணும்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம். 3 லட்சம் ரூபாய் கிடைக்குதுல, இதுல நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் கொஞ்சம் நமக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவார். இப்போ 1 லட்சம் கொடுத்தவன் நெருக்குவான், 3 லட்சம் கொடுத்தவன் நெருக்குவான். இப்ப என்ன செய்வது? வீட்டுல என்ன பத்திரம் இருக்கு, பத்திரத்தை எடுத்துன்னு போய் வச்சது. விளங்குதா இல்லையா? நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்றைக்கு எத்தனை பேர் பணத்திற்கு அடிமை இல்ல? பணம் கொடுத்தவனுக்கு அடிமை, பணம் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன்காரன் வந்து நிற்கும் போது நமக்கு என்ன பதில் சொல்லுவோம்? விளங்குதா? பணம் யார்கிட்ட வாங்குறோமோ அவர்களுக்கு நம்ம என்னவா மாறிடுவோம்? அடிமையாய் மாறிடுவோம். என்னவா மாறிடுவோம்? அடிமை. அவன் வரும்போதுல நமக்கு தைரியம் இருக்காது. என்ன இருக்காதுங்க? தைரியம் இருக்காது. எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்பான். வாங்கும் போது வாங்கினல, கொடுக்கும் போது அவங்களே வாலண்டரியா கொடுத்துருவாங்க. கொடுத்துவிட்டு நம்மள பேசுவாங்க. நம்ம கேட்கவும் மாட்டோம். ஆனா அவங்களே வாலண்டரியா, நான் கொடுத்துட்டா, நான் பண்ணிட்டா, நான் செஞ்சுட்டா, சரி ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற கேள்விக்கு, அவங்க பேசுற பேச்சுக்கிற நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க. கடன் வாங்கினால் எவன் கடன் கொடுத்தான் அவனுக்கு அடிமையாய் மாறும். ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை செய்யலாம், அதை பண்ணலாம் இல்ல. சில வீடுகளில் திருமணங்கள் நடக்கும். அந்த திருமணத்துக்கு அவங்க வாங்குவாங்க பாருங்க கடன், சுத்தி சுத்தி கடன் வாங்கிடுவாங்க. ஆனா கடனை என் பிள்ளைக்கு திருமணத்தை சிறப்பா செய்யணும். எப்படி செய்யணும்? சிறப்பா செய்யணும். எல்லாரும் பார்த்து என்ன பண்ணோம்? நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். கௌரவத்துக்கு கல்யாணம். என்ன செய்யறது இல்ல. எவ்வளவு பேர் வருவாங்க? 500 பேர். மட்டன் பிரியாணி போட்டுருங்க, சிக்கன் 65 வச்சிருங்க இல்ல, ஒரு பாயாசம் கொடுத்துருங்க, ஒரு பிரெட் அல்வா வச்சிருங்க, ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருங்க, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே போகும்போது ஒரு பீடா கொடுத்துருங்க. கடன் வாங்கி சோறு போட்டுட்டு சொல்லுங்க, அவமானப்படணும், அசிங்கப்படணும், தலை குனியணும். ஆகவே வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நம்ம எதெல்லாம் அடிமையா இருக்கிறோம் இல்ல? அநேக வாலிப பிள்ளைகள் பல காரியங்கள் அடிமையா இருக்கிறீங்க. அநேக குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் அநேக காரியங்கள் அடிமையா இருக்கிறீங்க. ஆகவே அந்த அடிமை தரத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். ஆண்டவராக இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே சொல்லுங்க விடுதலை. வசனம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை சொல்ற ஒரு யாரு? இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் இல்ல, இயேசு சொல்லுகிறார். போதகர் சொல்லுகிறார். இயேசு என்ற போதகர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையான. சின்ன பாவம் தான். என்ன பாவங்க? சின்ன பாவம் தான், ஆனா பெரிய பாவமா போயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பாவம் என்னமா மாறிடுச்சு? சின்ன சின்ன ஆசை தான், ஆனா பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுடுச்சு. அங்கே பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப பிசாசானவன் என்ன சொல்லுவான்? அழகை கொண்டு வந்து நிறுத்துவான், ஆஸ்தியை கொண்டு வந்து நிறுத்துவான், வசதியை கொண்டு வந்து நிறுத்துவான், மனம் போல வாழ்வதற்கு உண்டான ஆலோசனை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அடிமையாக கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகக்கூடாது? அப்போ அழகு என்ன செய்யும்? நம்ம அடிமையாக்கிடும்.
இல்ல ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகா இருக்கிறமான்னு சொல்லிட்டா போதும், அவன் நைட்டெல்லாம் கற்பனையிலேயே மிதக்க ஆரம்பிச்சிருவான். பாவம். சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஆண் பிள்ளைகளை பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிச்சுன்னு யாருன்னா ஒரு பொண்ணு சொல்லிச்சுட்டா போயிடுச்சு, முடிச்சுட்டு கதை. அடிமைப்பட மாட்டேன். ஆகவே என் அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ எந்த விஷயத்துல அடிமையா இருக்கிற என்பதை மறந்து போகாத. உன் அடிமைதனத்தை விட்டு விலகு. எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலரை விடுதலை பண்ணினார். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். இஸ்ரவேலர்கள் எல்லாம் அடிமையானார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். ஆகவே எகிப்திலே இஸ்ரவேலர்கள் என்னவா மாறிட்டாங்க? அடிமையா மாறிட்டாங்க. என்னவா மாறிட்டாங்க? அடிமையாகிட்டாங்க. எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்லாம் யாருன்னா அடிமைகள். சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அடிமைகள். ஆனா அந்த அடிமைதனத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்க முடியாது. கர்த்தர் மோசேயை அனுப்பினார். அவங்க பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைதனத்திலிருந்து கர்த்தர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். உன் அடிமைதனத்தின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ பாவத்தின் அடிமைதனத்தில் இருக்கிறாய், ஆசையின் அடிமைதனத்தில் இருக்கிறாய், இச்சையின் அடிமைதனத்தில் இருக்கிறாய், மோகத்தின் அடிமைதனத்தில் இருக்கிறாய், பண ஆசையில அடிமைதனத்தில் இருக்கிறாய், பொருளாசையின் அடிமைதனத்தில் இருக்கிறாய். இல்ல பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசையில நீ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்புக்குரிய மகனே, மகனே, ஆசை போதும் என்றதான மனதை இல்லாத ஓடினாலே இன்றைக்கு அநேகர் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள். கடன் என்னும் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள். அநேகருக்கு ஆசை, அந்த ஆசை அடிமையாக்கிவிடும். இச்சைகள் அடிமையாக்கிவிடும். பணம் உன்னை அடிமையாக்கிவிடும். பொருட்கள் உன்னை அடிமையாக்கிவிடும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்ன சொல்றாரு? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாரு. ஆகவே பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமானால் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். ஏனால் இயேசு பரிசுத்தர். இயேசு யார்? பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள இயேசு மாத்திரம்தான் விடுதலையாக்க முடியும். வேற யாரும் விடுதலையாக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கியால் மெய்யாகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆகவே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். அடுத்தபடியாக வாசியுங்கள் தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். போதும். இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைகளாய் இருந்தோம். என்ன செய்துங்க? இன்பம். அடிமையாயிடக்கூடாது. கிறிஸ்து உனக்குள் இருந்தால் நீ அதுக்கு அதிக அடிமையாக மாட்டாய். அல்லேலூயா. ஏதோ ஒரு வாலிப பெண்ணை கூப்பிடுது, வா போயிடலாம் சினிமாக்கு அப்படின்ட்டு ஒரு கூப்பிடுதுன்னு சொல்றது கூட ஒரு முறை போயிட்டினா எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் உன்னை கூப்பிடுவோம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா இல்லையா? அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சிடறாங்க? அடிமையாய் மாறிடுறாங்க. சில வாலிப பிள்ளைங்க வாங்க கூப்பிடுவாங்க, அவங்க கூட போயிடுவாங்க. அப்புறம் அந்த வாலிப பிள்ளைங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, இதை வாங்கி கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, இதை செஞ்சு அதை செஞ்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும். ஆகவே அடிமைதன வாழ்க்கை. யோசேப்பு அந்த அடிமைதன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் அந்த அடிமைதன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிசாசு கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனை அந்த கல்லுகளை எப்பமாக்கி என்ன செய்யுங்க? சாப்பிட சொல்றான். ஆனால் பிசாசுக்கு அவர் அடிமையாகவே இல்லை. அடுத்து சொல்றான், மேல இருந்து உப்புரைக்கு மேல இருந்து கொண்டு போயிட்டு இங்க இருந்து கீழே குதி, உன்னை தூதர்கள் எல்லாம் காப்பாத்திருவாங்க. இயேசு அடிமையாகவில்லை. அடுத்தது இயேசு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்றான், இந்த எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்றேன், என்ன செஞ்சிரு, என்னை பணிந்து கொள்ள அப்படின்றான். உடனே இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொள்வாய்கன்னு சொல்லி விரட்டி அனுப்பினார். எனக்கு உன்னால் விரட்ட முடியுமா? ஆசையே, இச்சையே, காமமே, மோகமே, பாவமே, போ, விரட்டணும், விரட்டி அனுப்பணும். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள எந்த பாவம் உள்ள வரக்கூடாது, உங்களுக்குள்ள எந்த ஆசை இச்சைகளும் உள்ள வரக்கூடாது. இன்பங்கள், அநேக இன்பமான காரியத்துக்கு கூட்டு போவாங்க, நண்பர்கள்லாம் கூடுவாங்க, அவங்க பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. விளங்குதா? எத்தனை பேர் போதைக்கு அடிமையா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள்.
சில டேப்லெட்ஸு, சில ட்ரக்ஸு, சில ப்ரௌன் சுகரு, சில தீய பழக்க வழக்கங்கள், அபினு, கெஞ்சா போன்ற காரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கம் பண்ணி அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ண. அடிமை, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இன்பங்களும் இச்சைகளும் என்ன செய்கிறது? அடிமையாக்குகிறது. அவன் பாருங்க, ஒரு முறை டேப்லெட் கொடுக்க போயிட்டு காலம் ஃபுல்லா அவளை டேப்லெட்லயே நாசம் பண்ணிட்டான். எனக்கு அநேகருடைய வாழ்க்கை யார் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது, இல்ல என்ன ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இவங்க குடிச்சிருது, குடிச்சு கொஞ்ச நேரத்துல சாஞ்சிருது. பல இடங்களிலே பல பல ஹோட்டல், பல பல இடங்கள்ல பல இடங்கள் இப்படி இருக்கு. புரியுதா? இப்படிப்பட்ட இடங்கள்ல அநேக பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வாலிப தம்பிமார்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்பங்களும் இச்சைகளும் அடிமையாக்கிவிடும். கடைசியில் பாவத்துக்கு கொண்டு போய்விடும். அந்த பாவமாகிய மரணத்துக்குள் கொண்டு போய்விடும். அந்த மரணத்திலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது, இயேசுவை தவிர. அப்பதான் பவுல் சொல்கிறார் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? விடுதலையாக்குகிறவர், மரணத்தை ஜெயித்த இயேசு மாத்திரம் தான் விடுதலையாக்க முடியுமே தவிர வேறு ஒருவரும் விடுதலையாக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? இல்ல, ஒன்று பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், இரண்டாவது இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறான், மூன்றாவது பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 4:3 சொல்லப்பட்டிருக்குது, வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். எதுங்க? வழிபாடுகளுக்கு. கவனிங்க, வழிபாடு என்பது ஆட்டம் பாட்டம் கும்மாலம் கூத்தடிக்கிற இடம் இல்ல, பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தம். ஆகவே பரிசுத்தம், நம்முடைய தேவன் யார்? பரிசுத்தர். நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆகவே நாம் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. இந்த பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அடிமையாகவில்லை, புதிய ஏற்பாட்டில் யாரு? பவுல் அடிமையாகல. இந்த பவுல் அடிமையாவதுக்கு காரணம் யார் என்றால் இயேசு. இயேசுவும் பிசாசுக்கு அடிமையாகவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கோ ஆசைக்கோ இச்சைக்கோ இயேசு என்ன செய்யல? அடிமையாகல. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்பட கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றுக்கும், செல்போனுக்கு, டிவிக்கு, நல்ல நண்பர்களுக்கு, ஆசை இச்சைகளுக்கு, இன்பங்களுக்கு, விளங்குதா இல்லையா? நல்ல வகை வகையான உணவுக்கு அடிமைப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அது கொஞ்சம் சிந்திங்க, உங்களை நீங்க மாத்தீங்க. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆகவே உன்னையும் என்னையும் இயேசு விடுவித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அடிமை இல்லை, விடுவிக்கப்பட்டீர்கள். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள், எல்லா விதமான உலகத்தின் சடங்காச்சார சம்பிரதாயங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள், எல்லா வழிபாடுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எத்தனை உண்மை ஆண்டவரே! பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இன்பங்களிலும் இச்சைகளிலும் முழுகிறவன் இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையா இருக்கிறான். வழிபாடுகளுக்கு அடிமையா இருக்கிறவன் அந்த வழிபாடுகளிலே அடிமையாய் காணப்படுகிறான். எங்களை விடுவித்தீரே, எங்களை மீட்டீரே, எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தின் அடிமைதலிலிருந்து எங்களை விடுவித்த பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாப கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்த சர்வவல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமைதலிலிருந்து விடுதலையாக்குவீராக. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பண ஆசை, பொருளாசையிலிருந்து விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். மந்திரங்கள், மாந்திரியங்கள், செய்வினைகள், ஏவல் காண்றிகளை அடிமையா இருக்கிற மக்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, அநேக மனிதர்கள் பணத்தினால், பொருளினால் அநேகரை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விடுவியும், ஒவ்வொரு வாலிப சகோதரனை விடுவியும், ஒவ்வொரு தாய்மார்களை, தகப்பன்மார்களை விடுவிப்பீராக.
பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவீராக. யார் யார் என்னென்ன காரியங்கள் அடிமையா இருக்கிறார்களோ அவைகளிலிருந்து நீர் விடுதலையாக்கும். ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நீர் விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் சொன்னீரே. சத்தியம் ஒவ்வொருக்குள்ளே புறப்பட்டு போகட்டும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை சத்தியத்தின் மூலமாக விடுவிப்பீராக. ஆசை இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிற, காமங்களுக்கு அடிமையா இருக்கிற, போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடிய செபிக்கிறோம். கடன்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுவிக்க முடிய செபிக்கிறோம். இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் விடுதலை பெறட்ட சுவாமி. ஒவ்வொருவரையும் விடுவியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாட்சி சொல்ல உதவி செய்யும். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொன்னது போல ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 504662241667. IFSC கோட் HDFC 000416 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.